ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நாவலூரில் இருக்க விவிரா மால் போயிருந்தோம். நாங்கள் ஆஃப்டர்நூன் 2 o'clock கிட்ட போயிருந்தோம். வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு. உள்ளே போனீங்கன்னா ஏசிக்கு ரொம்ப குளுகுளுன்னு இருந்துச்சு. நம்ம ஆஃபீஸில் நியூ இயர்க்காக ஒரு டீம் லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த லஞ்ச் எங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா விவிரா மாலில் இருக்க அப்சல்யூட் பார்பிக்யூவில் தான். விவிரா மாலில் இந்த அப்சல்யூட் பார்பிக்யூ 5th ஃப்ளோரில் தான் இருக்கு. மாலோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஃபோட்டோ ஷூட் எடுத்து ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். சாப்பிடலான்னு மேலே போய் உட்காந்தா போன உடனேவே வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க. அதை குடிச்சாலே வயிறு ரொம்பிரும் போல. நான் அதை லைட்டாக குடிச்சிட்டு ஓரமாக வச்சிட்டேன். உங்கள் டேபிளில் ஒரு QR கோட் வச்சிருப்பாங்க. அந்த கோடை நீங்க மொபைல்ல ஸ்கேன் பண்ணீங்கன்னா அப்சல்யூட் பார்பிக்யூல என்ன மெனு இருக்குன்னு உங்களுக்கு டீடைலா வந்துரும். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீட்டிங் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து வைப்பாங்க. அது மேல ஸ்டார்டர்ஸ்லாம் வச்சு நீங்க டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அன்னைக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நான் வெஜ் தான் செலக்ட் பண்ணியிருந்தேன். வெஜ்ல வந்து ஸ்டார்டர்ஸா என்ன ப்ரொவைட் பண்ணாங்கன்னா மஷ்ரூம், பன்னீர், பைனாப்பிள், வாட்டர்மெலன், ஸ்வீட் கார்ன் இதெல்லாம் தான் நீங்க ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸ்டார்டர்ஸை சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் எடுத்துட்டு வந்து வச்சாங்க. ஸ்வீட் கார்ன்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும். அது நம்ம எக்ஸ்ட்ராவே வாங்கியிருந்தோம். அதோட டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிஜமாவே வேற லெவல்ல இருந்துச்சு. அடுத்து பொட்டேட்டோ ஸ்லைஸ் வச்சிருந்தாங்க. அது கொஞ்சம் ஆவரேஜா தான் இருந்துச்சு. ஸ்டார்டர்ஸை சாப்பிட்டு முடிச்சுட்டு மெயின் டிஷ் போலான்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வெஜ் பிரியாணி தான் எடுத்திருந்தோம். அதோட டேஸ்ட்டும் நல்லா தான் இருந்துச்சு. அடுத்து வந்து சைட் டிஷ்க்குனே ஒரு தனி செக்ஷன் வச்சிருந்தாங்க. அதோட டேஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்டா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த சைட் டிஷ்ல எனக்கு எது ரொம்ப பிடிக்கும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல தயிர் வடை மாதிரி ஒன்று வச்சிருந்தாங்க. அதோட டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேல பைனாப்பிள் ஏதோ ஒரு ஃபிளேவர் ஆட் பண்ணியிருந்தாங்க. அதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இதெல்லாம் சாப்பிட்டதுக்கே எனக்கு வயிறு ரொம்ப ஃபுல் ஆயிருச்சு. சரி என்ன இருக்குன்னு பார்க்கும்போது தான் நூடுல்ஸ், ஒயிட் ரைஸ்க்கு கிரேவி நிறைய வச்சிருந்தாங்க. எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்ட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பிளேட்ல அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். ஓவரால் ட்ரை பண்ணி பார்த்ததுல டேஸ்ட் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம லைவ் கவுண்டர்ல போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாம வந்த இடம் தான் ஃபர்ஸ்ட் இந்த ஜிலேபி கவுண்டர். என் வாழ்க்கையிலே ஜிலேபியை சூடா சாப்பிடுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி நம்ம பாத்தீங்கன்னா பேக்கரியில இல்ல ஸ்வீட் கடையில வாங்கி சாப்பிட்டுருப்போம். அதெல்லாம் ரொம்ப ஜில்லுன்னு தான் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா சூடா ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. நாம நார்மல் ஜிலேபியை மட்டும் சாப்பிடல, இது கூட ஐஸ்கிரீமை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். இன்னொரு லைவ் கவுண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சில்லி பைனாப்பிள், பானிபூரி, தயிர் பூரி, ரெட் சாஸ் பாஸ்தா, ஒயிட் சாஸ் பாஸ்தான்னு வச்சிருந்தாங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா உடனே அவங்க ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. சைட்லயே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. உங்களுக்கு அதுல ஏதாவது வேணும்னா இதுல ஆட் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நமக்கு வயிறு ரொம்ப ஃபுல்லானனால அந்த இடத்துல நம்ம வெறும் பானிபூரி மட்டும் தான் சொல்லியிருந்தோம். அவங்க கொடுத்த ரசம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காரமா இருந்துச்சு. பட் டேஸ்ட் ஓவராலா நல்லா இருந்துச்சு. இன்னொரு லைவ் கவுண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா தோசை, குழி பணியாரம், ஊத்தாப்பம், மோமோஸ்னு வச்சிருந்தாங்க. அந்த இடத்துல நம்ம குழி பணியாரம் டேஸ்ட் பண்ணி பார்த்திருந்தோம். அந்த குழி பணியாரத்துக்கு ஒரு கார சட்னி கொடுத்திருந்தாங்க. அதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஃபைனலா ஐஸ்கிரீம், ஸ்வீட், கேக் எல்லாம் ட்ரை பண்ணியிருந்தோம். கேக்கை தவிர மற்றதெல்லாம் நல்லா இருந்துச்சு. கேக்கோட டேஸ்ட் தான் கொஞ்சம் சுமாரா இருந்துச்சு. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு போட்டோ எடுக்கலாம். நாங்களும் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த பிளேஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அட்லீஸ்ட் நீங்களும் ஒன் டைம் ஆச்சும் ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி இந்த பிளேஸ்ல நீங்க ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க ஹரி அப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப்.